Hi friends, welcome back to our channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தான். பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட எல்லா வீடியோஸையும் பாருங்க. கொழுக்கட்டைக்கு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஒரு அரை கப் அளவு தண்ணி ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தூள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. நான் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னால் ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மாவை இதை மாதிரி 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா செமி சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சிருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக நான் எடுக்கிற அளவு மாவை நீங்களும் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பில் உருட்டிக்கோங்க. நல்லா தின்னா நீளமாக இந்த அளவு உருட்டிக்கோங்க. இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வெல்லம் கரைஞ்சிதுன்னா போதும். இதையும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சு கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா பாலை ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த பாலில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாலோட சேர்த்துக்கோங்க. இந்த பால்லே மாவு நல்லா வெந்து வந்துடும். பாலில் வேக வைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நமக்கு. எல்லா மாவையும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு கொஞ்சம் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பாகை இதோட ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெள்ளை பாகை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவில் தண்ணியை கலந்து நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீயில் பாதாமும் முந்திரியும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கொழுக்கட்டையில் இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.